ஸோ மணிவேல் பிளான் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ போட்டிருப்பேன். வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதேமாரி சைன்அப் பண்ணுறது எப்படின்றதும் ஸோ வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எத்தனை நம்பர் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கீழே இவ்வளோ வருமானம் வரும், ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோ. ஸோ அதனால் இது ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறேன். சப்டு பிட் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது, லெவல் டு லெவல் ரேங்க் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பார்த்திங்கன்னா 29 மே 2020 தான் நான் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு ஒரு 15 நாள் தான் ஆகுது. ஸோ நான் 15 நாளில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 15 நாளில் பார்த்திங்கன்னா நான் எத்தனை பேரை நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு கீழே. ஸோ பார்த்திங்க யூஸ்டு பின். ஸோ நான் 10 பேருக்கு நான் பின் நம்பர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரேங்காக ஸ்டெப் பை ரேங்க் படியாக பண்ணால் தான் நம்மளுக்கு ஸோ அமௌண்ட் வரும். இதை நான் பார்த்திங்கன்னா நான் எந்த ரேங்க்கில் இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டில் இருக்கேன் நான். ஸோ நான் எம்ப்ராய்டில் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு 6th ரேங்க்கில் இருக்கேன் நான். ஸோ ஒரு 6th ரேங்க்கில் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேலை ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்டேட் எவ்வளோ லெவல் 1ல் அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன். எனக்கு கீழே 100 நம்பர் இருக்காங்க. 100 நம்பரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நம்பரை நான் ஜாயின் பண்ணி விட்டேன்னா எனக்கு 25 அமௌண்ட் பார்த்திங்கன்னா 25 ஃபாஸ்ட் 25 டேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். ஒரு நம்பர் ஜாயின் பண்ண ஸ்டார்ட்லேருந்து நான் சில்வருக்கு போகிறேன். ஸோ சில்வருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் ஒரு நம்பரை ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்போ 45 × 30 டேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அடுத்ததுலேயே நான் ஒரு நம்பர் ஜாயின் பண்ணி 2 நம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். அடுத்த 3rd ஸ்டேஜுக்கு. ஸோ 2 கோல்டுக்கு போயிட்டேன். ஸோ அடுத்தது ஜாயின் பண்ணிவிட்டு 3 நம்பர் ஜாயின் பண்ணுறேன். இதேமாதிரி நான் ஜாயின் பண்ணி 5th லெவலில் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ 5th லெவலில் நீங்களே பாருங்கள். 5th லெவலில் 3 நம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் அமௌண்ட் 200 ரூபா. ஸோ 45 டேஸ். ஸோ நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. 45 நாளைக்கு 200 எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வருது. ஸோ ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படின்னும் போது ஸோ இந்த பிளான் நம்மளுக்கு நல்ல கெயினாக தான் இருக்கும். ஸோ இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இது முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இது நம்மளுக்கு யூஸ் இல்லையான்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னா இங்கே காப்பி இருக்குது. இது காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். சில டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வாங்க, கம்பெனியோட இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 200 ரேங்க், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து 2nd ஸ்டேஜுக்கு போகிறவங்களோட லிஸ்ட்டு. ஸோ ஓவராலில் எவ்வளோ பேர் 2nd ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்றதோட லிஸ்ட்டு. இது டோட்டல் சிங்கிள் லகின் டீம், அதாவது இந்த ப்ராடக்டில் ஜாயின் பண்ணவங்க டோட்டலாக இருக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க, 33,706 பேர் இருக்காங்க. இத்தனைக்கும் இது எனக்கு கீழே, அதாவது நான் இந்த இதில் ஐடியா ஜாயின் பண்ணி எனக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ரேங்க்கில் எம்ப்ராய்டரி ரேங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேங்க் சிங்கிள் ஏஜ், அதாவது இன்னும் பார்த்திங்கன்னா நான்
ஒரு 26 நம்பர்ஸ் 36 நம்பர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன்னா என்ன அடுத்த ரேங்க்குக்கு நான் ப்ரொமோட் ஆகுவேன். ஸோ அதுதான் இது. ஸோ யுவர் டவுன்லைன், அதாவது எனக்கு கீழே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு கீழேனா எனக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து இவ்வளோ பேர். ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதையும் வந்து வருமானம்னா எனக்கு இப்போதையும் வந்து ஒரு நாள் பேமெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரே டைமில் 2 ரேங்க் எடுத்தேன். அப்போ அந்த 25 + 45 ஆட் ஆகினா அந்தமாரி இது எனக்கு வந்து வந்திருக்கு. பேர் வந்து லெவல் இன்கம் அது பண்ணால் 660 ரூபா. டேரெக்டாக இன்கம் எனக்கு வந்து நான் ஒருத்தரை ஜாயின் பண்ணேன், டேரெக்டாக என்னோடய இதுலேருந்து ஜாயின் பண்ணேன், என்னோடய ரெஃபரல் ஐடியை வச்சு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு வந்த அமௌண்ட் வந்து 550. ஸோ லெவல் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து இன்னொருத்தரை ஜாயின் பண்ணாருங்களா, ஸோ அவருக்கு அந்த மூலியமாக வந்த இன்கம். இது சிங்கிள் ஏஜ் இன்கம். இது வரைக்கும் வந்து டோட்டலாக வந்த இன்கம், உங்கள் சைட்லேருந்து வந்த இன்கம்மு. இதில் வந்து அன்யூஸ்டு பின் இது வரைக்கும் நான் 10 பின்னு வந்து சப்மிட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் வித்ட்ராவல் பண்ணது அப்படின்றது இவ்வளோ டோட்டல் 3485 ப்ளஸ் மேலே ஒரு 400 கிட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து 4000 ரூபா பக்கம். ஸோ 15 நாளில் இப்போ 4000 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன். ஓகேங்களா. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், வெறும் 550 ரூபா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ வந்துன்னா 4000க்கு அந்த 4000 பண்ணால் 3500 ரூபா நான் என்னோடய லாபம் எடுத்துட்டேன். இன்னும் போக எனக்கு கீழே வந்து இருக்காங்க. எனக்கு இப்போ அதோடு அவங்க நிறுத்திக்கிட்டாலும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போகிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.